அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அதிரடியாக 2 முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருக்க நண்பர்களே. இது பாகிஸ்தானையும் சீனாவையும் அலற விட்டுருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்தியா என்ன நடவடிக்கைகளை எடுத்தது, அதை கண்டு ஏன் பாகிஸ்தானும் சைனாவும் அலருது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பேச போகிறோம். நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் யாராவது கரெக்டாக கணிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. எத்தனை பேர் இன்றைய டாபிக் என்ன அப்படின்னு சரியாக கணிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே மிக மிக நன்றி. நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். அதே போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக வருது நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த 48 மணி நேரத்தில் 2 முக்கியமான அறிவிப்புகளை இந்தியா செய்திருக்குது. அது பாகிஸ்தானையும் சீனாவையும் ஆடி போக செய்திருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏற்கனவே பாகிஸ்தானும் சீனாவும் நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணைகளை கண்டும் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளவு திறமையாக அது செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தும் ஆடி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த ரேடார்கள், நம்மளுடைய ட்ரோன்கள் வர்றதை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே சமயத்தில் நீங்கள் நம்ம மிசைலு, ஏரோப்ளைனு இதையெல்லாம் விட்டுருங்க, நம்ம குட்டி குட்டி ட்ரோன்கள் வர்றதை கூட சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கிய ட்ரோன்களாகட்டும், மிசைல்களாகட்டும், துருக்கி வழங்கிய ட்ரோன்களாகட்டும், இது எதுவுமே இந்தியாவுக்குள்ள ஒரு தாக்குதலை நடத்த முடியாம போயிருச்சு. அதற்கு காரணம் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நம்முடைய S-400 ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டு நம்முடைய பலதரப்பட்ட எக்விப்மெண்ட்கள், அதாவது S-400 மிசைல்கள் மட்டுமல்ல, அது போக நம்ம ராக்கெட்டுகள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்விப்மெண்ட்ஸ், லேசர் கன் உட்பட நான் சொல்றது, அதுக்கு பிறகு L-70 கன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்து ஒரு மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா உருவாக்கி இருக்க பார்த்து சீனா, பாகிஸ்தான் மட்டுமல்ல உலகமே ஆடி போயிருக்குது அப்படின்னு சொல்லணும். இதுவரைக்கும் ரஷ்யா கூட S-400 இவ்வளவு இஃபெக்டிவாக யூஸ் பண்ணது இல்லை அப்படிங்கிறதை இன்றைக்கு உலக பாதுகாப்பு வல்லுநர்கள் அனைவருமே ஒப்புக்கொள்றாங்க. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, S-400 வருகிற சிஸ்டத்தை மட்டும் இல்லாம இந்தியா நாம தயாரிச்ச நம்முடைய ரேடார், நம்முடைய நாவிக் சிஸ்டம் மற்றும் நம்முடைய அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அந்த இன்டகிரேஷன் சாஃப்ட்வேர், இதையெல்லாம் இணைத்து அதுல S-400 இணைச்சிருக்குது. அதனால S-400 இன்னும் பவர்ஃபுல் ஆயிருச்சு, இன்னும் இஃபெக்டிவ் ஆயிருச்சு. ஒரு சின்ன ட்ரோன் கூட நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி வர முடியல. என்னென்ன விஷயங்கள் உள்ள வருதோ, அதாவது ப்ரொஜெக்டைல்னு சொல்றாங்கல்ல நண்பர்களே, இதையெல்லாம் சின்னதாக இருக்கலாம் ட்ரோனு, அதே சமயத்தில் கொஞ்சம் பெரிய ட்ரோனு, அதற்கு பிறகு ராக்கெட்டு, மிசைலு போன்றவை, இதெல்லாம் எது வந்தாலும் சரி, இது என்ன வருது, என்ன சைஸில் வருதுங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த ஆயுதத்தை நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏவுச்சு அப்படிங்கிறதான் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஒரு பெரிய மிசைல் வரும்போது மட்டும்தான், ஒரு பெரிய மிசைலோ போர் விமானமோ வரும்போது மட்டும்தான் இந்தியாவுடைய S-400 ஃபயர் பண்ணியே இருக்குது. அதை விட சின்னதாக ஏதேனும் வந்தது அப்படின்னா பிற மிசைல்கள் கொண்டோ அல்லது சின்ன சின்ன இந்த லோ காஸ்ட் ட்ரோன் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்ததுன்னா நம்மளுடைய L-70 துப்பாக்கிகளை கொண்டே, ஏர் டிஃபென்ஸ் கன்னு சொல்றாங்க, அந்த துப்பாக்கிகளை கொண்டே நாம இந்த ட்ரோன்களை எல்லாம் நல்லிஃபை பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த போர்ல இந்தியா நம்மளுடைய லேசர் கன்னையும் பயன்படுத்தி இருக்குது அப்படிங்கிற தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்குது. எலக்ட்ரானிக் வார்ஃபேரையும் நாம இதுல இணைச்சிட்டோம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இன்றைய நிலையில பார்த்தா உலகத்திலேயே ஆக பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவிடம் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. இத்தனை ஆண்டுகளாக நாம் உட்பட என்ன சொல்லி வந்தோம் அப்படின்னா,
இஸ்ரேலுடைய அந்த அயர்ன் டோம் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இப்பொழுதோ என்ன வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, அதற்கு ஒரு அயர்ன் டோம் வச்சும் கூட இன்னும் கூட அதுல மிசைல்கள்லாம் உள்ள வர முடிஞ்சது. ஆனா இந்தியாவோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் கொண்ட தன்னுடைய எல்லையை, இந்திய பாகிஸ்தான் எல்லை மட்டும் எவ்வளோ 3000 கிலோமீட்டர் நீளம், அவ்வளவு நீளத்துக்கும் எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்குமான்னு எல்லா இடத்துலையும் பாகிஸ்தான்காரன் ட்ரோனையும் ராக்கெட்டையும் மிசைலையும் விட்டு பார்த்தான் இல்லையா. எங்கேயுமே ஒரு இம்மி அளவு கூட அவனால ஒரு கேப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பறந்து விரிந்து இருந்ததோட இல்லாம பவர்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. அப்படிங்கிறத பார்த்து இன்றைக்கு உலகமே இந்தியாவை காப்பி அடிக்க முற்படுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பல ட்ரில்லியன்களை இன்வெஸ்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய அறிவிப்புக்கு மிக முக்கியமான காரணமே என்னன்னா, எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, ஒரு இஃபெக்டிவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிற முதல் நாடு இந்தியா தான். இவ்வளவு பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேற எந்த நாடுகிட்டையுமே இல்லை. ரஷ்யா கிட்ட கூட இல்லை, அமெரிக்கா கிட்ட கூட இல்லை, சீனா கிட்ட கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது நடந்ததுக்கே பாகிஸ்தானும் சீனாவும் அரண்டு போயிருக்குது. அவங்க எக்யூப்மெண்ட்லாம் அப்படி புள்ள மிதிக்கிற மாதிரி நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் அப்படி பிரிச்சு மேய்ஞ்சிட்டதை நம்ம பார்த்தோம். ஆனா இதோட நாம நிறுத்திக்க கூடாது அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய பாதுகாப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்காக 2 முக்கியமான விஷயங்களை நேற்றைய தினம் இந்தியா அறிவித்தது. இதுல முதலாவதாக என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது இல்லையா. இன்னைக்கு உலகமே இந்த பிரம்மோஸ் ஏவுகணை கண்டுதானே நடுங்கிட்டு பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்குது. அந்த பிரம்மோஸ் ஏவுகணையுடைய அடுத்த வெர்ஷன் பிரம்மோஸ் என்ஜின்னு சொல்றாங்க. அந்த வெர்ஷனை உருவாக்குவதற்கு இந்தியாவும் ரஷ்யாவும் முடிவு செய்திருக்கிறாங்க. அந்த தயாரிப்பு இந்தியாவுடைய உத்தரப்பிரதேசில் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. 300 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண போறோம், இந்தியா இன்வெஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய உத்தரப்பிரதேசில் ஒரு பெரிய ஃபேக்டரி அமைச்சு அங்கே இந்த புதிய வகை பிரம்மோஸை நாம தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய வகை பிரம்மோஸுக்கும் இப்பொழுது இருக்கிற பிரம்மோஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, நம்மளுடைய இப்பொழுது நாம வச்சிருக்கிற பிரம்மோஸுடைய எடை கிட்டத்தட்ட 2.65 டன். அதாவது அந்த ஏவுகணையுடைய எடை நண்பர்களே, அந்த ஏவுகணை கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை பெற்றது இந்த பிரம்மோஸ் நாம இப்ப வச்சிருக்கிறது. இந்த புதியதாக நம்ம உருவாக்க போற பிரம்மோஸ் சொல்றாங்க இல்லையா, அது இதுல பாதி வெயிட், ஆனா டபுள் தூரத்துக்கு மேல போகும் அப்படின்றாங்க. அதாவது 1.3 டன் வெயிட் தான் இருக்க போகுது புதிய வகை பிரம்மோஸ் என்ஜி அப்படின்னு இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டாக உருவாக்க போற அந்த புது பிரம்மோஸ். அது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா 800 கிலோமீட்டர் வரைக்கும் போய் துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. ஏற்கனவே நமக்கு தெரியும் பிரம்மோஸ் கிட்டத்தட்ட ஒலியை விட, சவுண்டை விட 3 மடங்கு வேகமாக செல்லக்கூடியது. அதனால ரேடார்லாம் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. பாகிஸ்தானுடைய ரேடார்கள்லாம் இப்படி மிசைல் வர்றதையே கண்டுபிடிக்க கூட இல்லை அப்படிங்கிறதை நம்ம இங்க சொல்லிக்கணும். இந்த பிரம்மோஸே இப்படி இருக்கும்போது புதிய வகை பிரம்மோஸ் வந்தது அப்படின்னாக்க 800 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சென்று துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும். அதையும் ரேடார்ல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அது மிக பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனாக மாறும் அப்படிங்கிறதா உண்மை. ஏற்கனவே நமக்கு இந்த இந்திய பாகிஸ்தான் சண்டை முடிஞ்ச உடனேயே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸை வாங்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் நண்பர்களே. இதற்கு அடுத்தபடியாக இந்தியாவுடைய புதிய பிரம்மோஸ் வெர்ஷன் பிரம்மோஸ் என்ஜி 800 கிலோமீட்டர் செல்லக்கூடிய பிரம்மோஸை இந்தியா உருவாக்க போகுது அப்படிங்கிற செய்தி வந்தவுடனே பாகிஸ்தான் ஊடகங்கள்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ சாமி அப்படிங்கிற மாதிரி பேசுறத நாம பார்க்க முடியுது. இதுக்கே இப்படின்னா இதுக்கு அடுத்ததாக இந்தியா இன்னொரு அறிவிப்பை செய்திருக்குது. அது என்ன? அதை கேட்டு பாகிஸ்தான் அவ்வளவுதான் இடிஞ்சே உட்கார்ந்துருச்சுன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா,
இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 வாங்குச்சு இல்லையா, அது வந்து எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் வந்து தில்லியை நோக்கி அவங்க ஒரு மிசைல் விட்ட போது நம்மளுடைய S-400 மிசைல் விட்டு அதை தாக்குச்சு இல்லையா. அந்த S-400க்கு அடுத்த வெர்ஷனான S-500 ரஷ்யா ரிலீஸ் பண்ண இருக்குது அப்படிங்கிறாங்க. அது இதை விட அதிக கெப்பாசிட்டி கொண்டது, அதிக திறன் கொண்டது, அதிக தொழில்நுட்பம், அதிக அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டது. அந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவோடு சேர்ந்து கூட்டாக தயாரிக்கிறதுக்கு, இந்தியாவிலேயே அதை கூட்டாக தயாரிப்பதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்குது அப்படிங்கிற செய்தி தான் அது. அதனால கூடிய விரைவில் இந்தியாவிலேயே நாம S-500 சிஸ்டத்தை உருவாக்க போறோம் அப்படின்னும் அதற்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அந்த தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கும் ரஷ்யா முன் வந்திருக்குது அப்படிங்கிறது தான் இப்பொழுது சீனாவையும் பாகிஸ்தானையும் ஆடி போக வச்சிருக்குது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. ஆக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கிற 2 முக்கியமான முடிவுகள், ஒன்று பிரம்மோஸுடைய அடுத்த புதிய வெர்ஷன் பிரம்மோஸ் NG மற்றும் இரண்டாவது S-500. இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த இரண்டையும் இந்தியாவிலேயே ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் வாயிலாக இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறது இப்பொழுது பாகிஸ்தானையும் சீனாவையும் ஆடி போக வச்சிருக்குது. ஏன்னா நாம வெளிநாட்டில இருந்து எக்யூப்மெண்ட் வாங்குறோம் அப்படின்னா கூட அதனுடைய தொழில்நுட்பத்தை நீங்க அந்த நாட்டில இருந்து வாங்க முடியும், பிறரும் கூட அதை வாங்க முடியும். ஆனா இந்தியாவிலேயே உருவாக்குற இந்த இண்டிஜினஸ் தொழில்நுட்பத்தால, ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தால நம்ம இந்தியாவிலேயே உருவாக்குவதால இந்தியாவுடைய ரகசியங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அதனால இதை வந்து சீனாவாலேயோ பாகிஸ்தானாலேயோ அவ்வளவு எளிதில் எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே தெரிவிச்சுக்க வேணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவுடைய துவக்கத்தில் நாம் கேட்டிருந்தோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிங்களா அப்படின்னு. யாரெல்லாம் சரியாக கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக யாரெல்லாம் சரியாக கணிச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறோம் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில். நம்மளுடைய வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.